எங்கள் பரிசுத்தமும் நீதி நிறைந்த தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உபவாச ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தால் கடினப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள இரத்தம் இந்த இடத்துல இறங்குவதாக. ஆண்டவரே, எல்லார் மீதும் இரத்தம் இறங்கட்டும். இந்த சான்ஸ் முழுவதும் இரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த காம்பவுண்டின் பகுதிகளில் கல்வாரின் இரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த வலசுவாக்கம் பகுதியில் நாங்கள் பெயர் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெருக்கள்லையும் கல்வாரின் இரத்தம் இறங்குவதாக. இன்னும் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வா. பலவானை நாங்கள் முந்தி கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பலவானுடைய பிடியில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருந்து எங்களை நடத்துவீராக. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர். தேவாதி தேவர்கள் உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஆண்டவரே, தேவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா முழக்கால்களையும் முடக்குகிறது, எல்லா நாவையும் முன்னிட்டு ஆணைய செய்கிறவர். ஹalleluya ரிபவனதினி கவந்தரோதுனா ரிமன மௌஷியங்கரதியங்கரபனா. ஹalleluya 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 ரிபனா. ஹalleluya. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினி இல்லதனுக்கு இணை இல்லையே, விசுவாசிப்பவர்களுக்கு குறை இல்லையே. காசினி இல்லதனுக்கு இணை இல்லையே, விசுவாசிப்பவர்களுக்கு குறை இல்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விஜயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விஜயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விஜயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விஜயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்டோடு கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்டோடு கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், நான் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஹalleluya. இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். ஹalleluya ரிபவன சந்துரதியங்கரபா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினி இல்லாவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா.
காசினியில் இவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஹalleluya ரிபவனதஹந்தரப ஓஷலரிகதன மகந்தரபன சிபிரிதியா ஓஹசபலபல ரிகதன மகந்ததகஷதரன மகந்தரப ஓஷலரிகதன மகரதகஷதரபல ரக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஆண்டவரே சர்வ வல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சர்வ முழங்கால்களை முடக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிமள தைலமாக பாரெங்கும் வாசனை வீசுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா இருளின் கிரிகள் மீது ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை முழு குடும்பத்தையும் ரத்தத்தில் மறைப்பீரா. தூர தேசத்திலும் சமீபத்தில் பிள்ளைகள், ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகள், எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தில் வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், இன்னைக்கு டிராவல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும், லிங்க்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்தில் கொடுக்கிறோம் ராஜா. இந்த இடத்தை இந்த எங்களுக்கு கொடுத்த ராஜ்குமார் சகோதரன் சகோதரி பிள்ளை ரத்தத்தில் மறைப்பீராக. எங்களோடு தங்கி இருக்க சக்தி நிவியாதுனி ககந்தரதியாங்கரவா தேஹந்தனிவியாதுனி ககந்தர பிரபதனாதியாங்கரவா. இந்த உபவாச நாளை ஆசீர்வதி. பிறக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க. எங்களோடு தங்கிரும் நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை மெய்ப்பித்து இந்த ஆண்டவரே வட்டாரத்தின் ஜனங்களுடைய முழங்கால்களை முடக்குவீராக. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளின் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்மோட ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்டாவது இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் நமது வாழ்க்கை அமையும்படி நம்ம பிரயாசப்படலாம். கர்த்தரின் தெரிந்து கொள்ளுதலுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அந்த லிஸ்டில் நம்ம இருக்கிறோமா? அழைத்தவர், அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்டில் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ இந்த பூச்சக்கரத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தர் ஒரு சிலரை மட்டும் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்ளுகிறார். எதன் அடிப்படையில் அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? எதுக்காக ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? அவருடைய நோக்கம் என்ன? அவர் எதை வச்சு தெரிந்தெடுக்கிறார்? சங்கீதம் 78, 70 முதல் 72 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேற்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்பாங்க சில நேரத்தில். லேடிஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? மெசேஜ் கொடுக்கக்கூடாது. பெண்கள் வந்து என்ன செய்யணும்? தங்களுடைய சொந்த புருஷனுக்கு கூட போதிக்கக்கூடாது என்று சொல்லி கொரிந்திய சபையில் சொல்லியிருக்குதே, நீங்கள் எப்படி போதிக்கலான்னு கேட்குறாங்க. ஆனால் என்னை தேவன் அழைத்ததனுடைய பின்னணி எனக்கு தான் தெரியும். சில ஊழியர்கள் மூலமாக ஒரு வேளை கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கலாம். ஆனால் தனிப்பட்ட அந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்ததுனால எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். எப்போ நம்மளை தெரிந்து கொள்ளுகிறாரா? உலகமே தோன்றுவதற்கு முன்பாக. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? சில பிள்ளைகள் நினைப்பாங்க, இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக பிறக்க வேண்டி இருக்குது, இந்த இந்தியாவில் போய் பிறக்க வேண்டி இருக்குது, வேறு எதுவும் க்ரீன் கார்டு கிடைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஏன் இந்த அம்மா அப்பாவை தேவன் நமக்கு கொடுத்தார்? ஏன் இந்த தேசத்தை கொடுத்தார்? ஏன் இந்த நாட்டில் எனக்கு வச்சிருக்கிறார்? எனக்கு மட்டும் சில மொழிகள் எல்லாம் தெரியலையே, எத்தனை பேர் இவ்வளோ டேலண்டாக இருக்கிறாங்க, திறமை இல்லையே அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் உலகமே தோன்றுவதற்கு முன்னாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணுமோ பிறக்க வச்சு
நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்பே அவர் அறிந்து, அந்த எலும்புகள் வரும்போதே யாருமே கண்டுபிடிக்க முடியாத நம்மை கண்டுபிடித்து என்னைக்கு பிறக்க போகிறோன்றதையும் அவரே சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழகாய் டிசைன் பண்ணி ஏற்ற நேரத்தில் என்ன செய்கிறாரு, நம்மளை பிடிச்சு கொள்கிறார், தெரிந்து கொண்டதை உறுதிப்படுத்துகிறார். இப்போ இப்படி தான் தேவன் கூட பாருங்க, கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த தாவீதை அவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்குதா? 10th ஸ்டாண்டர்ட் லெவலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா +1 +2 விருப்ப பாடம் சூஸ் பண்ணுவாங்க. என் விருப்ப பாடம்னு ஒன்று தெரிந்தெடுப்பாங்க. அதை பொறுத்து விருப்ப பாடம் எப்படி தெரிந்தெடுப்பாங்க, அவங்க ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எப்படியா வரணும்னு நினைக்கிறாங்களோ, இனிமேல் காலேஜ் படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வரணும்னு நினைக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்டதை அவங்க தெரிந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தேவன் கூட பாருங்களேன், நம்மளை தெரிந்தெடுக்கும் போதே, நம்மளை செலக்ட் பண்ணும்போதே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு செலக்ட் பண்ணுகிறார், தெரிந்தெடுக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரியத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆர்சி பாரம்பரியத்திலேருந்து நான் வந்தது போல், ஒருவேளை சிசி பாரம்பரியத்திலேருந்து, இல்லைன்னா இந்து பாரம்பரியத்திலேருந்து, சிலர் முஸ்லீம்களாக இருந்து, பல மதங்கள் இருக்குது, பலவிதம் இருக்குது. அதுலேருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு விக்கிரக ஆராதனை காரியம், ஒருவேளை நான் ரொம்ப பெரிய விக்கிரக ஆராதனை எங்கள் வீட்டில் கிடையாது, இருந்தாலும் சில முறைகள் இருந்துச்சு, அப்படிதான் வழங்கப்பட்டது. அந்த இடத்துலேருந்து தேவன் இன்னைக்கு ஆவியான தேவனுக்கு சாட்சியாக நிறுத்த வேண்டும். தகுதி எனக்கு இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லி நினச்சி பாருங்க. எனக்கும் பரிசுத்த ஆவியினருக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் வீட்டில் இருந்ததே ஒரே ஒரு பைபிள் தான். அந்த பைபிளை நான் ஒரு நாள் படித்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்து அவருக்கு பிள்ளையாக என்னை மாற்ற அவர் தெரிந்து கொண்ட விதம் நினைக்கும் போது என்னையா தெரிந்து கொண்டாருன்னு நினைக்கணும். சவுலை போல நானும் சொல்ல வேண்டியதான், பாவிகளில் மகா பிரதான பாவி நான் தான் சொல்லி. அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் பாருங்க என்னை தெரிந்து கொண்ட விதம். சின்ன பிள்ளையிலேயே அவர் என்னோட சொப்பனங்களில் பேசுவார். அந்த மாதிரி பேசி எனக்கு ஒரு தகுதி இருக்குன்னு நானும் நினைக்க முடியாது, என் கூட அந்தவங்களும் நினச்சிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு மோசமான என்னையும் அவர் தெரிந்து கொண்டு என்னையும் நேசித்து வாலி பிள்ளையில் அவர் என்ன செய்தார், கொஞ்சம் எனக்கு ஒரு பிராக்கெட் போட்டு வச்சார். நீ என்னுடையவள், நீ அறிஞ்சு கொள்ளுன்னு சொல்லி காலேஜ் படிக்கும்போது என்னோட கூட ஆண்டவர் பேசினார். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் உனக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கேன், நீ என்ன செய்கிறேன்னு சொல்லி என்னை கடிந்து கொண்டார். போய் சண்டே கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போனா காலிங் இல்லையா சொல்லி பாருங்கள், சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல, என்னை வழி நடத்த யாருமே இல்லை. அப்படியே போச்சு என்னுடைய காலங்கள். மறுபடியும் நான் என்ன செய்யணும், திருமணம் முடிஞ்சது. அப்போவும் எனக்கு தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, என் வாழ்க்கைக்காக ஒரு சீரியஸாக ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், எதுவுமே தெரியல. வேலை வேணும்னு கேட்க தெரிஞ்சது, எனக்கு வாழ்க்கைக்காக ஜெபிக்க தெரிஞ்சதே கிடையாது. அதுக்கு பிறகு சரி, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆரம்ப காலம் முதலே எனக்கு இருந்ததுனால மறுபடியும் ஒரு பின்மாற்றம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்வேன், எப்படி இந்த பேதுரு எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்களோ அதே மாதிரி நான் உலகத்துக்கு போயிட்டேன். ஒரு வருஷ காலம் ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், அப்படியே நான் இருந்தேன். அப்போவாது ஆண்டவர் என்னை தூக்கி தூர போட்டிருக்கலாம்ல, ஏன் நீ வேணாம் போ, அப்படி வேற ஆளா இல்லை, எனக்கு அப்படி சொல்லவே இல்லை. என்னை நேசித்தார், அதனால என்னை சிக்ஷித்தார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற மாதிரி நான் ஜென்ஸுக்கு போதனை பண்ணுற அளவுக்கு என் சொந்த குடும்பத்திலே நான் அப்படி இருந்தது இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் நான் கேட்கணுங்கிற மாதிரி என்னுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி தான் வளர்க்கப்பட்டது. எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டு ஆகணும். அவங்க டீச்சர், வீட்லேயும் டீச்சராகவே இருந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டே தான் ஆகணும், அப்படி தான் கேட்டேன். அது மாதிரி திருமணம் முடிஞ்ச பிறகு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். ஏன்னா அவங்க தனியாக இருந்தால் நான் சொன்னதை கூட கேட்டுப்பாங்க. அவங்க பெரிய குடும்பம், அதனால் என்ன செய்கிறது, எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஆள் போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ எனக்குன்னு எங்கள் ரிலேட்டிவ்னு யாரும் கிடையாது, அம்மாவும் கூட தங்கச்சிங்க மட்டும்தான். அவங்களும் ரொம்ப அட்டாச்சாக கிடையாது. அப்போ தனி ஒரு ஆளை போய் அவ்வளோ பெரிய கும்பலில் மாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போ ஒரே வருஷத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார்.
அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குது, உண்மையாக என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா, பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வசனமே தெரியாத எனக்கு வசனத்தின் மூலம் பேசினார். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை வழி நடத்துவேன், கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடமாய் சேர்க்கப்படும். அந்த கேதாரின் ஆடெல்லாம் உங்ககிட்ட வரணும்னா நான் உன்னை நான் என்ன செய்வேன், கடினமான பாதை வழியாக உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி கடினமான பாதை தான் ஆரம்பம் முதல். அப்போ அந்த பாதையில் நடத்தப்பட்ட என்ன செய்தார், உலக கவலையிலிருந்து வேறு பிரித்தார். இங்கே எப்படி தாவீதை கரவலாடுகளின் பின்னாடி போகிற வாழ்க்கையை விட்டு வேறு பிரித்தாரோ, அதே போல் என்னை கூட உலக கவலைகள், பாரங்கள், அந்த பலவிதமான நெருக்கங்கள், சோதனைகள், எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணி வலைகள், அதையே நான் யோசித்து நான் மடிஞ்சு போகாதபடிக்கு என்னை மீட்டு எடுத்தார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குறவங்க கூட தெரிந்து கொள்ள, நான் தெரிந்து கொண்டவள் தானா, அந்த லிஸ்ட்டில் தான் நான் இருக்கிறேனா, இல்லை அழைக்கப்பட்டவளா, நான் ஏதோ இதே மாதிரி தான் ஓடி ஒரு நாள் சாகணுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தம் ஊழியத்துக்காக அவர் தெரிந்து கொண்டார். அப்போது நான் வாலிப பிராயத்தில் என்ன நினச்சிருந்தேன்னா, உபவாசித்தா எல்லாம் நடக்கும், உபவாசத்தை ஜெபிப்போம். அப்போ எல்லாம் படித்து டெக்னிக்கல் இதில் ஒரு லைனில் ஒரு சில வருஷங்கள் படிச்சுட்டு 15 நாள் உபவாசம் இருந்தேன். எனக்கு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு அப்படிலாம் சொல்லித்தரல, நானாக இருந்தேன். பட்டினி இருந்தால் சாதிக்கலாம்னு மட்டும் தெரியும் அந்த நாளில். அப்போ வேலை கிடச்சிது, கேட்காமலே கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கேட்காமலே தேவன் ஒரு மகளை கொடுத்தார், முதலாவது மகளை கொடுத்தார். கேட்டு பெற்றுக்கொள்ள கொஞ்சம் கேப்பு வச்சார். அப்போ பிறந்தவன் தான் என்னுடைய 2வது மகன் சாமுவேல் கிறிஸ்டோபர். அதுக்கப்புறம் கேட்காமலே அடுத்த பிள்ளை சீக்கிரமாக தேவன் கொடுத்தார், டேவிட் கிறிஸ்டராஸ் அப்படிங்கிற 3வது மகனை, கடைசி மகனை தேவன் கொடுத்தார். இப்போ இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்கிற காலங்களில் ஒரு 5 வருஷம் அதுக்குள்ளேயே ஆண்டவர் நிறைய உடைத்து உருவாக்கினார். இன்றைக்கி எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எப்படி நீ சபையில் பேசலாம் அப்படின்னு கேட்டு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீ எப்படி ஜென்ஸுக்கு போதிக்கலாம் அப்படி சொல்லி. நம்ம ஊழியத்தில் நிறைய ஜென்ஸ் வரமாட்டாங்கன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா ஜென்ஸ் வந்த காலத்தில் என்ன செய்துட்டேன், வேறு சர்ச்சுக்கு போங்கன்னு அட்ரஸ் கொடுத்து விட்டவன் நான். உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படிப்பட்ட ஜென்ஸ் அந்த நாட்களில் வந்தாங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்தால் வாங்க, தனியாக ஜென்ஸ் வராதிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். வாலிப பிள்ளைகள் வருவாங்க, அப்போது நிறைய வாலிப பிள்ளைகள். ஆனால் இந்த காலம் மாதிரி தப்பான காலம் அப்போ கிடையாது. அதனால் வாலிப பையனுங்க நல்லா நம்ம சொல்கிறத கேட்பானுங்க. அந்த மாதிரி வாலிப பையனுங்க வந்தாங்க. மற்றபடி நான் தனிப்பட்ட விதத்தில் இந்த சகோதரனையும் சந்தித்ததோ, அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதோ கிடையாது. ஒரு சிலர் ரொம்ப நேசித்து அன்பினால சொன்னேன், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விதத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக சகோதரர்கள் நம்முடைய ஊழியத்தில் இல்லை. பெண்கள் வராங்க, உடைக்கப்பட்டவங்க வராங்க, பெரியவங்க வராங்க, சின்ன பிள்ளைங்க வராங்க, வாலி பிள்ளைகள் வராங்க, வாலி பையனுங்க ஒரு சிலர் வராங்க. ஆனால் நிலைச்சிருக்கிறது இல்லை. எல்லாரும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த உடனே என்ன செய்கிறாங்க, தூரமாக போயிடுறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னைக்கு நீ இப்படியே வாழ்ந்து மறிக்கிறதுக்கு உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கை நமக்கு சுமை கிடையாது. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றுறதுக்கு அது ஒரு தடையே கிடையாதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு குலத்துக்கு ஒன்று கோத்திரத்துக்கு ஒன்றா தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ தேவன் பாருங்க, அநேக விதத்தில் உடைத்து நொறுக்கி என்னை உருவாக்கினார். இன்றைக்கி ஜெப எண்ணெய் ஜெபிச்சு தருகிறோம். இது எப்படி ஜெபிக்கிறோம், எண்ணெயும் தண்ணியும் சில நேரத்தில் சுகவீனமாக இருக்கவங்களுக்கு அதை நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோன்னா, அதுக்கு கூட தேவன் என் சொந்த குடும்பத்தில் ட்ரைனிங் கொடுத்தார். என்னுடைய ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க, கடின உழைப்பாளி தான். ஆனால் அவங்க இன்னும் அந்த நாளில் ரட்சிக்கப்படலை. உலகத்தை ரொம்ப நம்புவாங்க, நண்பர்களை நேசிப்பாங்க, சொந்த ஜனங்களை, சொந்தக்காரர்கள் தான் அவங்களுக்கு. அதுக்கு கடைசியில் தான் நாங்கள்லாம் அப்படி அவங்க சொல்லவே செய்வாங்க. என் ஒய்ஃப் ஆனாலும் சரி, என் பிள்ளைக்குட்டி ஆனாலும் சரி, எல்லாமே என் சொந்தத்துக்கு பிறகு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தவங்க வெளுத்ததெல்லாம் பால் எல்லாத்தையும் நம்புவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களோட வேலை செய்த ஒரு மனுஷன்
அவர் பேர் கூட எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அப்போ அந்த மகன் என்ன செய்வாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு விரோதமாய் பல நேரம் நல்ல வேலை வர நேரம் ஷிப்பில் வேலை வர நேரம்லாம் ஏதாவது போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவார். எனக்கு ஃபோன் அடிப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அவனை ஆட்டோ பிடிச்சி நாங்கள் என்ன செய்தோம், அனுப்பிச்சி விட்டுருக்குறோம், வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் ஒரு ஷிப்பிங் கிளியரன்ஸில் இருந்தாங்க. அப்போ அந்த ஷிப்பிங் கிளியரன்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் அங்கே சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஷிப்பு வரும்போதும் அந்த ஆள் அப்படி தான் பண்ணுவார். அவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து, என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா இது பேசாமல் இரு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டு அவங்க வரும்போது சில நேரம் பேண்ட்டெல்லாம் கூட அவங்க லூஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அப்படியே வயிற்று போக்கு, அப்படியே வர வழியெல்லாம் போயிட்டு அப்படியே பேண்ட் அப்படி பிடிச்சிக்கிட்டு வந்து இறங்குவாங்க. அப்போ நான் வந்த உடனே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ரத்தமாக இதை மாற்றும், என் ஹஸ்பண்ட் வயிற்றில் என்ன இருக்குதோ தெரியாது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இதை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஜெபம் பண்ணி கொடுப்பேன். அநேக நேரம் உடனே வயிற்ற கலக்கி அவங்களுக்கு பாத்ரூம் போகும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஷேப்பில் போச்சு, இந்த மாதிரி ஷேப்பில் எனக்கு போச்சுன்னு சொல்லி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே படுத்து தூங்கி அடுத்து அந்த செகண்டில் அவங்களுக்கு விடுதலை ஆகிடும். இதனால தான் நான் என்ன செய்தேன்னா, நம்முடைய ஊழியத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட கட்டுகளில் வர பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். இது தேவன் கற்றுக் கொடுத்தது தான். தனிமையாக இருக்கும்போது அந்த நாளில் எங்கே ஃபோன் இருந்தது, இந்த நாளாவது ஒரு சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அந்த நாளில் யார்கிட்ட நான் கேட்க முடியும்? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ தேவன் உங்களையும் கூட தெரிந்து கொண்ட தேவன். ஏன் நீங்கள் என் குடும்ப சூழ்நிலை சரி கிடையாது, என் தாய் தகப்பன் இல்லை, என் ஹஸ்பண்ட் இது மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்கணும்? நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையானா நம்ம அவருக்கு காத்திருக்கும் போது நம்மை அழைத்த அழைப்புக்கு ஏற்றது போல நடத்துவார். நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காதிலெல்லாம் கம்மல் போடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய கம்மல் தான் போடுவேன். எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை தேவன் அமைக்கும் போது இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் குடும்பத்திலேயே உன் ஹஸ்பண்ட் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு சொல்கிற, அவ்வளோ காலம் எப்படி நீ ஊழியம் செய்திருக்கலாம் அப்படி சொல்லலாம். ஆனால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னை தெரிந்து கொண்டார், என்னை உருவாக்கினார். அப்போ நான் நினச்ச ஒன்றுத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். என்னுடைய விருப்பம் எதுவோ அது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆரம்ப நாளில் முதல்ல அந்த கம்மல் ரிங்கெல்லாம் ரொம்ப பெருசாக போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதை தான் வேண்டான்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச எல்லாமே வேண்டான்னு சொன்னாங்க. இனிமேல் இதை எதையும் நீ போடக்கூடாது சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப வளையல் போட ரொம்ப பிடிக்கும். அதாவது கண்ணாடி வளையல் நிறையா போட்டு சைடில் ஒரு சின்ன கோல்டு வளையல் இருந்தால் போடுறது, இல்லைனா இல்லை, ரொம்ப பிடிக்கும். மேட்சாக போடுவேன், எல்லாம் தூக்கி எறிஞ்சு. அப்போ அவங்கள கொண்டு என்ன ஒரு ஊழியக்காரியாக தேவன் ஷேப் பண்ணார், உருவாக்குனார். அநேக நேரத்தில் இது புரியாமல் என்ன செய்யுது, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது, சிஸ்டர்லா பிரதர்லா யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள கிட்ட கோவப்படுறது. எனக்கு கோவம் இருக்கும், ஏன் நம்மளை இப்படி வதைக்கிறாங்களே, நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படிலாம் நான் நினச்சி பார்த்துருக்குறேன். ஆனால் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட கொண்டு வருகிற தேவன் கொண்டு வருகிற உடைந்து போன உள்ளங்களுடைய காயத்தை ஆற்றவும் அநேக குடும்பங்களை கட்டி எழுப்பவும் கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கி தேவன் பாருங்கள், கரவலாடுக்கு பின்னாடி போன தாவீது, அவனுக்கு ஒன்றும் பெரிய அளவு வாஞ்சே இருந்திருக்காது. எனக்கு கூட சின்ன பிள்ளைங்க ஒரு பெரிய திருப்தி நிறைந்த மனம் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது இல்லையேன்ற ஏங்கிறதே கிடையாது. இது இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கறதும் கிடையாது. உள்ளதில் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு மன நிறைவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் ரொம்ப தாகம், ரொம்ப பசி, நிறையா பிரயோஜனமாகணும், நம்ம வாழ்க்கை வீண் போகுதேங்கிற ஒரு ஏக்கம். என்கிட்ட வரவங்க எல்லாரும் பிரைட்டாக இருக்கணும்னு ஆசை, அது ரொம்ப ஆசை. அதனால் சில நேரம் ஏமாந்து போயிடுவேன். இன்னும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஜனங்கள் இல்லையே அப்படி நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அப்படி தான் இந்த தாவீது கூட பார்த்தீங்கன்னா, அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்போ அவனுக்கு என்ன பெரிய ஒரு இது கிடையாது. என்னமோ வீட்டில் கொண்டாடுறாங்க பண்டிகை போல இது ஏதோ நினச்சிட்டு அவன் பாட்டில் வந்திருப்பான். தேவன் அவனை தான் பயன்படுத்தினார். இப்போ இன்றைக்கு 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். உண்மையைத்தான் தேவன் பார்க்கிறார்.
இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த பகுதியில் கூட இந்த தாவீதின் உண்மையை பார்த்தார். தன் ஜனமாகிய யாக்கோபையும் சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார். நீ வந்தாதான் சொல்லி என்ன செய்தார்? சொல்லிட்டார். சாமுவேல் மூலம் அழைத்து கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார். என்ன செய்தாராம்? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்தான். சவுலுக்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது என்ன செய்தார்? எங்கே அனுப்பிச்சாலும் புத்திமானாய் நடப்பான், எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக செய்வான். அது மாதிரி செய்யணும். நம்ம கூட சபைக்கு வரோமே, ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன இருக்கணும்? ஃபயராக இருக்கணும், ஃபயராக இருக்கணும். எலிசா மாதிரி இருக்கணும். எலியா கிட்ட அந்த ஆவியின் வல்லமை எனக்கு வேணும். வேறு எத்தனையோ விதத்தில் ஆசைப்படுறீங்க, ஏன் வரங்கள் ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க? சிஸ்டர் மாதிரி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் சிஸ்டர் மாதிரி இல்லை, ஆண்டவராக இயேசுவின் மீது இருந்த அபிஷேகம். நம்ம இன்றைக்கி எலியாவோ எலிசாவோ மோசை அதெல்லாம் இல்லை. ஆண்டவராக இயேசுவுக்குன்னா அவர் தான். அவர் பெற்ற அபிஷேகத்துக்குன்னா அதுதான். பிதாவாகிய தேவன் நசனாகிய இயேசுவை என்ன செய்தாரா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் பிசாசின் பிடியில் கட்டப்பட்ட அனைவரையும் துரத்துகிறவராய், வியாதிகளை சுகப்படுத்துகிறாய், சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய். இன்னைக்கு உங்களை என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்னையா தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். எனக்கு தேவன் மூலம் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் கிடைக்கலனா இன்றைக்கி நான் நின்று இருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் பேசின பேச்சுகள், எவ்வளோ பரியாசங்கள், எவ்வளோ அவமானங்கள், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ எதிர்மறையான பலவிதமான கிரியைகள், 1000-10000 அம்புகள், நின்று இருக்கவே முடியாது. இதை கேட்குற நீங்கள் உங்களை குறித்து யோசித்து பார்த்தீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தீங்களா? எதெல்லாம் என்னால் முடியக்கூடாதுன்னு சொல்லி என்னை தேவன் பயன்படுத்திடக்கூடாது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ விரோதமான காரியங்களை செஞ்சாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மறிச்சிட்டார். ஆனால் அவர் கேட்பார், எப்போ எனக்கு ஃபோன் அடித்து, அப்போ இருந்த ஃபோன் இருக்கும்ல, ஒரு ஃபோன் தான் இருக்கும், அதில் கேட்பார், என்ன செய்கிற மதி அப்படி கேட்பார். நான் சொல்ல ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாளும் கேட்பார். இப்படி சில நாள் கேட்பார். என் ஹஸ்பண்டுடைய ரொம்ப சொந்தம். அப்போ உனக்கு இதை தவிர வேறு வேலையே கிடையாதான்னு கேட்பார். ஆமாம், வேலை இல்லை. காலையில் ஹஸ்பண்ட் செய்ய வேண்டியது செய்கிறோம், பிள்ளைகள் செய்ய வேண்டியது செய்கிறோம், வேறு யாரும் எனக்கு கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கேன், ஜெபிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையா, பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையா, விசுவாசத்துக்கு தடையா, சுகத்துக்கு தடையா, என் ஜீவனுக்கு தடையா, என் ஜீவன் போகத்தக்கதாக எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிற்கிறதுக்காக தான் அன்னைக்கு அதெல்லாம் நடத்தினார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது, ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. ஏதோ இன்னைக்கு முளைச்ச காளான், நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி நினச்சிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. பல வருஷம் நான் உருவாக்கப்பட்டேன். கூட்டு புழுன்னு சொல்லுவாங்க, என்ன கம்பளி பூச்சியா, கூட்டு புழுவா ஏதோ சொல்லுவாங்க. வண்ணத்தை பூச்சியாக சிறகடித்து நான் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரொம்ப பறக்கவே இல்லை. நான் இன்னும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சிறகடித்துலாம் நான் பறக்கலை. அதுக்கு நான் ரொம்பவும் விரும்பவும் இல்லை. கர்த்தர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்தப்பட்டு நல்லா தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். என் சந்ததி தேவனை சேவிக்கணும், என்ன மாதிரி ஊழியம் செய்யணுங்கிறது அது அவர் கையில் இருக்குது. அவர் அவங்கள தான் வச்சுருக்காரா, வேறு யாரும் வச்சுருக்காரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கவுங்க இருக்கிற இடங்களிலே தேவனுக்காக உத்தம சாட்சிகளாக வாழணும். என்னைய சொன்னார் ஆண்டவர். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு 5 வருஷம் வேலைக்கு போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், 5 வருஷம் வேலைக்கு போனேன்னா உருப்படியாக போனதே கிடையாது. கொஞ்ச நாள் சம்மந்தமே இல்லாத வேலையிலலாம் சேர்ந்தேன். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை செலக்ட் பண்ணது வேலைக்கு போகிறேன்னு தான் செலக்ட் பண்ணாங்க. என் மாமியார் சொல்லுவாங்க, நீ ஒரு பேக்கை தூக்கி போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிரு. எனக்கு எப்படி இருக்கணும், என் மருமகளும் வேலைக்கு போகிறா, எனக்கு அது மட்டும் தான் வேணும். நீ எங்கே வேலைக்கு போனால் போ, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப கோபம் தான் வரும். எனக்கு தெரியாது, உலகத்தையே தெரியாது. அப்போ நானும் போய் பார்த்தேன், சில இடங்களில் பார்த்தேன். 5 வருஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏறாத படி இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டேன். அப்போது ஒரு நாள் என்னுடைய 2வது மகன் கன்சீவ் ஆகிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இனிமேல் ஊழியத்தை தான் செய்யணும், கனமான ஊழியத்தை செய்ய நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்.
நீ வேலைக்கும் போகக்கூடாது, ஏதாவது வீட்டில் உட்காந்து தொழில் செய்து பிழைக்கலான்னு நினைக்காது அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக பல முறை பேசி தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். கனமான ஊழியனா எனக்கு என்னன்னே தெரியாது, ஜெபமாக தான் பண்ண தெரியும். சும்மா உட்காந்து எனக்காக என் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். யார் கூட்டா கூட யாருக்கும் ஜெபிக்கவே மாட்டேன். அவ்வளோ மோசமானவர் ஆண்டவர் என்னை உருவாக்கினார். நான் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் தான் யோசிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வேண்டான்னு நினச்சேன். பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க போடட்டும் அவங்க சுயசரிதியை, நம்ம என்னத்துக்கு நினச்சேன். ஆனால் இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறதுனால இதில் யூடியூப்பில் பார்த்துட்டு மெசேஜில் சொல்கிறாங்க, உனக்கு என்ன தகுதி, உன் வீட்டுக்கு அடங்கி இருக்கணும், பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அதை மாதிரி வாக்குத்தத்தம் மாதந்தோறும் வாக்குத்தத்தம் போடுறேன், நீ தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவள் அப்படின்னு போடுறாங்க. அப்போ தான் நான் இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஆண்டவர் பாருங்கள், வறுத்து எடுத்தால் தான் தெரியும் அருமையெல்லாம். பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு நாங்கள் கடனாளியாக மாறி ஏமாளியாக மாறி ஒன்றும் இல்லாமல் போகும்போது தான் பண அருமைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த நாட்களில் தான் நான் உட்கார்ந்து வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தேன். ஆண்டவர் ரொம்பலாம் தெரியாது, ப்ராக்டிக்கலாக நடத்தினார் என்னைய. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னல கம்மல், அதை அன்னைக்கு அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு ஊழியம் செய்ய என்னைக்கு தொடங்கணுனோ அதுக்கு முன்னாடி காதில் சரியான புண்ணு. நானும் பார்த்தேன், விடவே கூடாது, சின்னதாவது போட்டணும். எவ்வளோனா ஆசைப்பட்டு என்னென்னா பண்ணுமோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை கதை. வளையல் ரொம்ப பிடிக்கும், காப்பாற்றிடணும்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை கதை. இப்படி என்னையை பரிபூர்ணமாக அவர் ஒவ்வொரு விதத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் என்னை மாற்றினார். என் ஹஸ்பண்ட் வச்சு மாற்றினார், என் சொந்த ஜனங்கள் வச்சு மாற்றினார், அக்கம் பக்கத்து ஜனங்களை வச்சு மாற்றினார், ஊழியக்காரர்களை வைத்து மாற்றினார். அப்படி தான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறாரே தவிர அவர் எப்போவே பிளான் போட்டுட்டார். அதை நம்ம யார் மாற்றுகிறதுக்கு? நானும் நினச்சி பார்த்தேன். இன்றைக்கி என் பிள்ளைகளை நினைக்கும் போது நான் அவங்க வேஷமெல்லாம் பார்ப்பேன். அப்போ யோசிப்பேன், நான் போடாத வேஷமா? ஆனால் தப்ப முடியல. அந்த தேவன் என்ன செய்வார், ட்ரெஸ் எப்படி போட்டாலும் சரி, நகை எப்படி போட்டாலும் சரி, என்ன தான் அதுவும் இதுவும் பண்ணி பார்த்தாலும் சரி, யாருமே தப்ப போகிறது கிடையாது தேவனுடைய திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு யாரையும் அதிகாரம் பண்ணுற அளவுக்கு இப்போ மெசேஜ் கூட நான் ரொம்ப அதிகாரம் பண்ணுற மாதிரி மெசேஜ் கொடுத்து பழக்கம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணநலன் இருக்கலாம், இல்லைனா ஆண்டவர் அழைப்பு இருக்கலாம். நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு கூட எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது. உங்களோட இருக்கும்போது எதை கொஞ்சம் சிரிக்கிறேனே தவிர நான் அந்த மாதிரி ஒரு டைப்பும் கிடையாது, ரொம்ப பழகு தெரியாது. ஏன்னா சிலரோடு பழகும்போது பட்ட காயங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் உலகத்தில் என்ன செய்துச்சு, வேறு பிரிந்தே வாழ வச்சுது. இன்றைக்கும் நான் வேறு பிரிந்து வாழுகிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை உத்தமமாய் வாழ்ந்து முடித்து தேவராட்சியத்துக்கு போகணும். அது வரைக்கும் தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கணும். தாவீது உண்மையாக இருந்தார். அதனால்தான் இதை மட்டும் நான் சொல்லி இன்றைக்கி முடிக்கிறேன். தகப்பனுடைய ஆடுகள் தானே, எனக்கு என்ன வந்துச்சு நினைக்கல. இவ்வளோ ஆடு இருக்கிறதுல ஒரு ஆடு செத்தா என்ன நினைக்கல. அந்த வாயை கிழிச்சு, சிங்கத்தின் வாயை கிழிச்சு ஆட்டை உயிரோடே எடுத்து கொடுத்தாராம். தன் தகப்பனுடைய மந்தையை காத்து கொண்டார். அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் என் கையில் கொடுக்குற பொறுப்புகளை நான் காத்து நடக்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கிறது எத்தனை பேர் இதை பார்க்குறதில்ல. என்னை அழைத்த தேவன், கொடுத்த கடமை, சொன்ன வார்த்தை, பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம், அதன் மூலம் விடுதலையாக்கப்பட வேண்டியவங்க, இதை மாத்திரம்தான் நான் பார்த்து ஓடுகிறவளாய் நான் காணப்படுகிறேன். அதனால் வார்த்தை சொல்லுது, உண்மையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தின் உண்மை, பெற்றுக்கொண்ட காரியத்தில் உண்மை, உக்கரானக்காரன் உண்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கி அந்த உண்மை மாத்திரம் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நின்று ஜெபிக்கலாம். என் ஆண்டவரே, கர்த்தர் தெரிந்து கொண்டதின் பின்னணி என்ன? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை நாட்கள் நீர் எனக்கு அனுமதி கொடுக்கிறீரோ, என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அநேகம் பெண்கள், அநேகம் வாலிப பிள்ளைகள், அநேகம் ஒருவேளை சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள் கூட ஒருவேளை ஆண்டவரை சோர்ந்து போயிருந்த அவர்களுடைய சோர்வுகள் நீங்கவும், இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம். அதை வாழ்க்கையில் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்ட காரியங்கள், இவைகளை நினைத்து வேதனையோடு கூட வாழ்க்கையை முடித்து கொள்ள வகை தேடாதபடி, தன்னை கணவன் தன்னை மனைவி விட்டு பிரிந்து போக வகை தேடாதபடி வாழ்ந்து காண்பிக்கும் கிருபைகளை கொடுப்பீராக.
இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை இன்னைக்கு பெண்கள் ஊழியம் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீரப்பா. நான் எப்படி தேவனுக்காக நான் ஷைன் பண்ண முடியும் என்று நினைக்கிற பிள்ளைகள், என்னை இன்னைக்கு தெரிந்துக்கல, என்னைக்கோ தெரிந்து கொண்டார், என்னைக்கோ என்னை குறித்து முன் குறிச்சிட்டார், எனக்கான வாழ்க்கையை கொடுத்தார், வாழ வச்சார், முடிக்க வச்சார், இன்னைக்கு ஓட வச்சிருக்கிறார். இதுலேயும் ஒரு உன்னத நோக்கம் உண்டு என்பதை அறிந்து தங்களை ஒப்பு கொடுத்து சபையோடு இணைந்து ஊழியம் செய்ய உற்சாகம் கொள்ள கிருபை தருவீராக. மது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிற நெருக்கங்கள் அவளை உம்மை விட்டு பிரித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எத்தனை 1000 10,000 அம்புகள் வந்தாலும் அவைகளை முறியடித்து ஜெயம் பெற்று ஆண்டவரை அவருடைய பிள்ளைகள் சாதித்து உலக வாழ்க்கையை முடிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. உம்முடைய வருகை தாமதித்தா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகை மாத்திரம் ஒருவேளை இருக்க சித்தமாக இருந்தால் எங்களை வைத்து ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் சித்தம் கொண்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்றும். அப்படி இல்லைன்னா ஆண்டவரே, எங்களை மரணம் முன்பு சம்பவிக்குமானா அதற்கு முன்பு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து ராஜ்யத்திற்கு வர கிருபை தார். ஒவ்வொருவரையும் அநேச மார்பில் கொடுக்கிறேன். அனைத்து கொள்ளும் ஆசீர்வதியும் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்துகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.